ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் பலியினில் இணைந்திடுவோம். விண்ணக தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் பலியினில் இணைந்திடுவோம். கொண்டாடுவோம், இன்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம். பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், படைத்திட்ட தேவனையே பாடி புகழ்வோம். இயேசுவின் வார்த்தைகள் கேட்டிடுவோம், இதயத்தில் அதனை ஏற்றிடுவோம். அன்பெனும் மழையால் பலன் கொடுப்போம், அனைவருக்கும் பகிர்ந்தே வாழ்ந்திடுவோம். இயேசுவின் வார்த்தைகள் கேட்டிடுவோம், இதயத்தில் அதனை ஏற்றிடுவோம். அன்பெனும் மழையால் பலன் கொடுப்போம், அனைவருக்கும் பகிர்ந்தே வாழ்ந்திடுவோம். இறைவனின் பிள்ளைகள் நாம் என்றே இகமதில் அனைவருக்கும் சாற்றிடுவோம். கொண்டாடுவோம், இன்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம். பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், படைத்திட்ட தேவனையே பாடி புகழ்வோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, புனித தோமாவின் சிறப்பு நாளிலே அவருடைய திருவுடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இப்புனித நிலத்திலிருந்து ஒப்பு கொடுக்கப்படுகிற இந்த கல்வாரி பலியானது மாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியிலே பக்தியோடு இணைந்து ஜெபிக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் உங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் அனைத்தையும் இறைவன் நிறைவு செய்ய புனித தோமையார் நமக்காக பரிந்துரைக்க வேண்டி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. வாருங்கள், பக்தியோடு இந்த திருப்பலியிலே நாம் இணைவோம். மூவொரு இறைவனின் திருப்பெயரால் இத்திருப்பலியை நாம் துவங்குவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் பங்கின் பாதுகாவலராம் புனித தோமையாரின் நாளினை சிறப்பிக்க மாதா தொலைக்காட்சி வழியாக இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். புனித தோமையார் சாட்சியாய் மரித்து விசுவாசத்தை இம்மண்ணில் விதைத்துள்ளார். அவரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழுகின்ற நாம் எதிர்வரும் சவால்களை எதிர்த்து நின்று இறை வார்த்தையை நம் மனதில் தாங்கி நம்மோடு பயணிக்கின்ற இறைவன் நம்மை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு வாழும் பொழுது எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் அமைதியாக வாழ முடியும் என்பதனை புனித தோமையார் வாழ்வு நமக்கு எடுத்துரைக்கின்றது. இன்றைய வாசகங்கள் உண்மைக்காக போராடுபவர்கள் உலகத்தின் பார்வையில் துன்புறுத்தப்பட்டாலும் ஆண்டவரின் பார்வையில் நிலையான பேட்டினை பெறுவார்கள் என்ற உண்மையை நமக்கு எடுத்து சொல்கிறது. திருமுழுக்கு யோவானை போல, இறைவாக்கினர் எரோமியாவை போல, நமது பாதுகாவலர் புனித திருத்தூதர் தோமையாரை போல உண்மைக்கு சான்று பகிர்பவர்களாக வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலி நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்னால் குற்றமில்லாத தூய்மையான உள்ளத்தோடு நாம் இந்த திருப்பலியிலே பங்கு பெற வேண்டும். ஆகவே இந்த நொடியிலே நாம் இறைவனுடைய அன்புக்கு எதிராக, நம்மோடு வாழுகின்ற சக மனிதர்களுக்கு எதிராக செய்த எல்லா குற்றங்களுக்காக, குறைகளுக்காகவும், செய்ய மறந்த செய்ய மறுத்த நன்மைகளுக்காகவும் மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்தூதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவர் திருவடிகளில் சரணடைய செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். இச்சொற்கள் எல்லாம் உங்கள் செவிகளில் விழுமாறு உரைக்க ஆண்டவர் உங்களிடம் என்னை உண்மையாகவே அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வசனங்கள் 11-16 மற்றும் 24. அந்நாட்களில் குருக்களும் இறைவாக்கினரும் தலைவர்களையும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இந்த ஆள் கொலை தீர்ப்புக்கு உரியவன். ஏனெனில் நீங்களே உங்கள் காதால் கேட்டது போல இந்நகருக்கு எதிராக இவன் இறைவாக்கு உரைத்துள்ளான் என்று முறையிட்டனர். அப்பொழுது தலைவர்கள் மற்றும் மக்கள் அனைவரிடமும் எரேமியா கூறியது, நீங்கள் கேட்ட இச்சொற்களை எல்லாம் இக்கோவிலுக்கும் இந்நகருக்கும் எதிராக அறிவிக்குமாறு ஆண்டவரே என்னை அனுப்பியுள்ளார். எனவே இப்பொழுதே உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அறிவித்த தண்டனை பற்றி ஆண்டவர் தம் மனதை மாற்றிக்கொள்வார். இதோ நான் உங்கள் கையில் இருக்கின்றேன். நல்லது எனவும் நேரியது எனவும் நீங்கள் கருதுவதை எனக்கு செய்யுங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள். என்னை நீங்கள் கொள்வீர்களானால் மாசற்ற இரத்தப்பழி உங்கள் மேலும் இந்நகர் மேலும் அதில் குடியிருப்போர் மேலும் உறுதியாக வந்து விழும். ஏனெனில் இச்சொற்கள் எல்லாம் உங்கள் செவிகளில் விழுமாறு உரைக்க ஆண்டவர் உங்களிடம் என்னை உண்மையாகவே அனுப்பியுள்ளார். பின்னர் தலைவர்களும் மக்கள் எல்லோரும் குருக்களையும் இறைவாக்கினரையும் நோக்கி, கொலை தீர்ப்பு இந்த ஆளுக்கு வேண்டாம். ஏனெனில் நம் கடவுளான ஆண்டவரின் பெயராலேயே இவன் நம்மிடம் பேசியுள்ளான் என்றார்கள். ஆனால் மக்கள் கையில் எரேமியா அகப்பட்டு கொள்ளப்படாதவாறு சாப்பானின் மகன் அகீகாம் அவனுக்கு உறுதுணையாயிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும்.
எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். சேற்றில் நான் அமிழ்வதிலிருந்து என்னை காத்தருளும். என்னை வெறுப்போரிடம் இருந்தும் கடலில் இருந்தும் என்னை விடுவித்தருளும். பெருவெள்ளம் என்னை அடித்துக் கொண்டு போகாதிருப்பதாக. கடல் என்னை விழுங்காதிருப்பதாக. படுகுழி தன் வாய் திறந்து என்னை மூடிக்கொள்ளாதிருப்பதாக. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். எளியோன் சிறுமைப்பட்டவன் காயமுற்றவன். கடவுளே நீரருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாயிருப்பதாக. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். எளியோர் இதைக் கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகின்றவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்பப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில்
குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான்தான். இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்று எழச் செய்தார். இதனால்தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவனிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லி கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்ட செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, நாங்கள் குருமடத்தில் தியாலஜி படித்து கொண்டிருந்த பொழுது தமிழ் கழகத்திற்கு ஒரு சிறப்பு விருந்தினர் அழைக்க பெற்றிருந்தார். நேர்மையாய் அரசு பணிகளில் மிக சிறப்பாக பணிபுரிந்தவர் அவர். அவர்கிட்ட ஒரு சகோதரர் ஒரு கேள்வியை எழுப்பினார். ஐயா, எப்படி உங்களால் லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக இந்த அரசு பணியில் இருக்க முடிந்தது? எந்த ஒரு காரணத்திற்காகவும் யாருக்கும் உங்களுடைய நிலையை விட்டு கொடுக்காமல் நேர்மையாக தூய்மையாக எவ்வாறு பணிபுரிய முடிகிறது என்று ஒரு கேள்வியை கேட்டார். அப்போது அந்த சிறப்பு விருந்தினர் இவ்வாறு சொன்னார். தம்பி, நான் சின்ன வயசில் இருக்கும் பொழுது ஸ்கூல் முடித்து வரும்பொழுது நானும் என்னுடைய நண்பர்களும் ஒரு மாம்பழ தோப்பில் போயிட்டு கொஞ்சம் மாங்காக்களை திருடிட்டு வந்தோம். இந்த தோப்புலேருந்து திருடிட்டு வந்த பொழுது வீட்டுக்கு நிறைய மாம்பழங்களை கொண்டு சென்றேன். எங்கள் அம்மா அதை பார்த்து என்னை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் ஆசையாக கொண்டு போய் எங்கள் அம்மா கிட்ட கொடுத்தேன். எங்கள் அம்மா அதை பார்த்த உடனே கேட்டாங்க, இந்த மாம்பழம் எப்படி வந்தது, யார் கொடுத்தது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அம்மா, நான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் வரும்போது அந்த தோட்டத்தை பார்த்தோம், அங்கேருந்து இந்த பழங்களை நான் தெரியாமல் பறிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போது அவங்க அம்மா சொன்னாங்களாம், இந்த பழத்தை கொண்டு போய் மீண்டும் அந்த தோட்டக்காரிடம் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இவர் கேட்டிருக்கிறாரு, ஏம்மா நான் மட்டுமா செஞ்சேன்? என் கூட இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் தானே பறிச்சுட்டு போனாங்க, நான் மட்டும் ஏன் இதை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அவருடைய அம்மா சொன்னாங்களாம், எல்லாரும் செய்கிறார்கள் என்பதற்காக எந்த ஒரு தவறும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் சரிப்படுத்த முடியாது. எல்லாரும் செய்கிறார் என்பதற்காக ஒரு தவறு எப்பொழுதுமே நியாயமாக உண்மையாக மாற முடியாது. நீ போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த ஒரு சிறு நிகழ்வு அவருடைய மனதில் ஏற்படுத்திய தாக்கம் இன்றைக்கு நேர்மைக்கு உதாரணமாக அந்த சிறப்பு விருந்தினர் இருக்கின்றார். பலருக்கு நான் யாரை குறித்து சொல்கிறேன் என்று தெரியும். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகமும் சரி நற்செய்தியும் சரி ஒரு இறைவாக்கினருடைய பணி எத்தகையதாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் எரேமியா இறைவாக்கினர் எருசலேமின் அழிவை பற்றி இறைவாக்கு உரைக்கின்றார்.
ஆலயத்திற்கு எதிராக, எருசலேம் தேவாலயத்திற்கு எதிராக அவர் உரைத்த இறைவாக்கினால் அங்கே சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாரும் கொந்தளிச்சு போகிறாங்க. ஏன்னா யூதர்களுக்கு எருசலேம் தேவாலயம் என்பது அவர்களுடைய இரத்தத்தோடு கலந்த ஒன்றாக இருக்கிறது. தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்களோ, தனக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்களோ, அந்த அளவுக்கு எருசலேம் தேவாலயம் என்பது அவர்களுடைய உணர்வுகளோடு கலந்த ஒன்று. ஆனால் எரேமியா இறைவாக்கினர் இறைவாக்கு உரைக்கிறார், நீங்கள் மனம் மாறவில்லை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த ஆலயம் அழிவுறும், நீங்கள் எல்லோரும் நாடு கடத்தப்படுவீர்கள், நீங்கள் இன்னொரு அரசனுக்கு அடிமையாக வாழப்போகிறீர்கள் என்று இறைவன் உரைத்த அந்த வாக்கை ஆலயத்திற்கு முன்பாக நின்று அங்கே இருக்கிற மக்களுக்கு எதிராக இறைவாக்கு உரைத்தார். அதனால் அந்த தலைவர்களும் அங்கிருந்த மக்களும் அவரை கூட்டி சென்று ஆலயத்தில் வைத்து அவருக்கு எதிராக முடிவெடுக்கின்றார்கள். இந்த ஆள் கோவிலுக்கு எதிராக உரைத்த இறைவாக்கிற்காக இவனை நாம் கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும், இவனை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் உரக்க கத்திய பொழுது எரேமியா குறிப்பிடுகிறார், நான் என்னுடைய வாக்கு எதையும் சொல்லவில்லை, நான் உரைத்த எல்லா வாக்கும் கடவுள் என்னிடம் எதை சொல்ல சொன்னாரோ, கடவுள் எதை சொல்ல சொல்லி உங்களிடம் என்னை அனுப்பினாரோ அதில் எந்த ஒரு அளவும் என்னுடைய கருத்துக்களை சேராது தூய்மையாக நான் இறைவனுடைய வாக்கை அறிவித்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் எனக்கு தண்டனை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் அல்ல, மாறாக கடவுளுக்கு எதிராக செயல்படுகிறவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் என்று சொல்லுகிறார். எரேமியா சொன்ன உடனே சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. ஏன்னா இந்த குற்றப்பழி உங்கள் மேலே வரும், உங்கள் குடும்பத்தின் மீது வரும் என்று சொன்ன உடனே எல்லோரும் பயந்து போகிறார்கள். அது வரைக்கும் கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னவங்கெல்லாம் இப்போ இந்த ஆளை விட்டுவிடலாம் என்று சொல்லுவதை இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். ஒரு இறைவாக்கினர் என்பவர் தனக்கு என்ன ஆனாலும் சரி, கடவுள் என்ன சொல்ல சொன்னாரோ அதை சொல்கிறவராக, அதை செய்கிறவராக இருக்கின்றார் என்பதை எரேமியா நமக்கு உணர்த்துகிறார். இந்த இறைவாக்கினர்களுக்கெல்லாம் கடைசி இறைவாக்கினராக புதிய ஏற்பாட்டில் அல்லது பழைய ஏற்பாட்டின் இறுதி இறைவாக்கினராக புதிய ஏற்பாட்டின் துவக்கமாக இருக்கிற யோவான், திருமுழுக்கு யோவான் கடைசி இறைவாக்கினர். இவருடைய அந்த இறைவாக்கு பணியை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கிறது. திருமுழுக்கு யோவானுக்கு பல்வேறு முகங்கள் இருப்பதாக நற்செய்தி நூல்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. ஒன்று, அவர் இயேசுவை முன்குறித்து காட்ட, இயேசு பிறக்கப் போவதற்கு அவருடைய வழியை ஆயுத்தம் செய்வதற்காக இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர். இது அவருடைய ஒரு முகம். இன்னொரு முகம் என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு இவர்தான் என்று உலகிற்கு சுட்டி காட்ட, இயேசு தன்னுடைய பணியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக, பொது வாழ்வை ஆரம்பிப்பதற்கு முன்பாக, நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக ஆவலோடு காத்திருந்த மீட்பர் வந்துவிட்டார், இறைவனுடைய செம்மறி உங்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காக தன்னையே பலியாக கொடுத்து உங்களை மீட்கவிருக்கிற செம்மறி வந்துவிட்டார் என்று இயேசுவை இந்த உலகிற்கு சுட்டிக்காட்டி அறிவுறுத்துகிற பணி இவருடைய இன்னொரு முகமாக இருந்தது. மூன்றாவதாக, தவறு யார் செய்தாலும் சரி, தவறு செய்தவன் அரசனாகினும் அவன் மனம் மாற வேண்டும், அவன் இறைவனுடைய அன்பை உணர்ந்து வாழ வேண்டும் என்று இன்னொருவருடைய தவறை சுட்டி காட்டுகிறவராக, மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்று அறிவிப்பு கொடுக்கிறவராக திருமுழுக்கு யோவான் விளங்கினார். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் காட்டப்பட்ட அந்த பகுதி திருமுழுக்கு யோவான் ஏரோது அரசனுக்கு எதிராக. இந்த ஏரோது என்பவர் நாம் இயேசுவின் பிறப்பின் பொழுது அவரை கொல்ல திட்டமிட்ட பெரிய ஏரோது அல்ல, மாறாக அவருடைய மகன். குறுநில மன்னனாக இருந்த இந்த ஏரோது திருமுழுக்கு யோவானுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கினான், அச்சமுற்றான். இந்த யோவானை உயிரோடு வைத்திருந்தால் இவர் இன்னும் நமக்கு எதிராக பல்வேறு இறைவாக்குகளை உரைப்பார் என்று பயந்ததனால அவரை பிடித்து சிறையில் வைக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அவன் அவருக்கு அஞ்சியதாக விவிலியத்திலே நற்செய்தி நூல்கள் நமக்கு குறிப்பிடுகிறது. யோவானுக்கு அஞ்சினார் என்று குறிப்பிடுகிறது. இருந்தாலும் தன்னுடைய குற்றங்களை வெளியில் அவர் சொல்வதனால, தன்னுடைய குற்றங்களை மாற்றிக்கொண்டு மனம் மாற அவர் தயாராக இல்லாததனால யோவானை சிறையில் அடைத்திருந்தார். ஏரோதியாவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தவுடனே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவருடைய தலையை வெட்ட செய்கின்றார். இன்றைய நற்செய்தி பகுதி, இறைவாக்கினர் என்பவர் தன்னுடைய உயிரே போனாலும் ஆண்டவருடைய பணிக்காக எது தவறு தவறாக இருக்கிறதோ அதை தவறு என்று சுட்டிக்காட்டுகிற மிக முக்கியமான ஒரு பணியை செய்வதாக நமக்கு குறிப்பிடுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த முதல் வாசகமும் சரி, நற்செய்தியும் சரி, நமக்கு கொடுக்கின்ற ஒரு அழைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய இலக்கு எது என்பதை அறிந்தவர்களாக நாம் வாழ வேண்டும்.
எரேமியாவுக்கு தன்னுடைய இலக்கு எது என்பது தெரிந்திருந்தது. ஆண்டவரால் அழைக்கப்பட்ட நான் இறைவனுடைய வாக்கை உரைத்து இறைவன் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்வது என்னுடைய இலக்காக இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்திருந்தார். அதே போல தான் திருமுழுக்கு யோவானும் இயேசுவை சுட்டி காட்டுகின்ற பணியை, இயேசுவுக்கு வழியை ஆயுத்தப்படுத்துகின்ற பணியை, தவறு செய்கிறவர்கள் மனம் மாறி நற்செய்தியை அறிய வேண்டும், நற்செய்தியின்படி வாழ வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பணியை அவர் செய்தார். இன்றைக்கு நாம் நம்முடைய இலக்கு எது என்பதை அறிந்தவர்களாக இருக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில், இன்றைக்கு நாகரிகம் வளர்ந்துவிட்ட இந்த ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தால் போதும், என் வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாமல் வாழணும், நான் நினச்சது நடந்தால் போதும், நான் பெரிய ஒரு ஆட்களாக அல்லது ஒரு பெரிய ஒரு காரியங்களை இந்த உலகில் செய்து என்னுடைய பெயர் நிலைக்கும்படி வாழ வேண்டும் என்கிற ஆசையெல்லாம் இன்றைக்கு பெரும்பான்மையானவர்களிடம் கிடையாது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி, இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கிற அழைப்பு இலக்கு தெளிவோடு வாழ வேண்டும். இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய இலக்கு எது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த இலக்கினை தெரிந்து கொள்ளுகிற பொழுது பலருக்கு குழப்பம் என்பது அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது. நான் செய்கிறது கரெக்டா, நான் போகிற இந்த வழி சரியான வழியா, நான் செய்வதனால நான் நினைக்கின்ற அந்த இலக்கை அடைய முடியுமா அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே ஒரு சில குழப்பங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு தன்னுடைய நண்பர்கள் வழியாக, சுற்றி இருப்பவர்கள் வழியாக ஒரு சில குழப்பங்கள் இருக்கும். ஏரோது அத்தகைய ஒரு குழப்பத்திற்கு உள்ளானவனாகத்தான் இன்றைய நற்செய்தியிலே காட்டப்படுகின்றான். இந்த குழப்பங்கள் பல நேரங்களில் நம்முடைய முடிவு எடுக்கின்ற திறனை கொஞ்சம் கொஞ்சமாக தாமதப்படுத்துவதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்திருக்கலாம். கரெக்டாக தான் நான் டிசிஷன் எடுக்கிறேன்னா, கரெக்டான ஒரு பாதையை தான் தேர்ந்து கொண்டிருக்கிறேனா என்று நாம் யோசிக்கின்ற பொழுது இறைவனுடைய உடனிருப்பு, இறைவனுடைய வழி நடத்துதல் நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. மூன்றாவதாக இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னால், பலருக்கு இலக்கு எது என்று நினைப்பாங்க, அந்த இலக்கை அடைகிறதுல ஒரு சில இருக்கிற குழப்பங்களை களைந்து கொள்ள முயற்சி செய்வாங்க. மூன்றாவது என்னன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக சரி, இதுக்காக நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம், இதுக்காக நம்மளை கொஞ்சம் பாதையை சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வாழ்க்கையில் வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை மாற்றி தன்னுடைய சுயத்தை இழந்து இன்னொருவருடைய நகல்களாக, அடுத்தவங்க நமக்கு என்ன நினைக்கிறாங்களோ, அடுத்தவங்க நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதற்கேற்ப நம்மை மாற்றிக்கொள்பவர்களாக பல நேரங்களில் நம்முடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு திருமுழுக்கு யோவானும் சரி, இறைவாக்கினர் எரேமியாவும் சரி நமக்கு கொடுக்கின்ற இந்த அழைப்பு, உங்களுடைய இலக்கு எது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். குழப்பம் இருக்கிற பொழுது இறைவனுடைய துணையை நாடுங்கள். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் அக்கறையுள்ளவர், இறுதி வரை நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார் என்பதில் நாம் தெளிவாய் இருக்க வேண்டும். அடுத்ததாக, நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸே நம்முடைய வாழ்க்கையாக மாறி போய்விடும். ஆகவே எது உண்மையோ, எது நீதியோ, எது நேர்மையானதோ அதை நம்முடைய வாழ்க்கையில் திருமுழுக்கு யோவானை போல, இறைவாக்கினர் எரேமியாவை போல, இதோ இந்த திருமண்ணில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற திருத்தூதர் தோமாவை போல உண்மைக்காக நம்முடைய வாழ்வை நாம் தொடர்ந்து வாழ முயற்சி செய்வோம். இலக்கு தெளிவோடு வாழ நம்முடைய புனிதர்கள் நமக்கு பரிந்துரைக்க தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை கூறுகிறது, என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று. இயேசு இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதி அது. என்னுடைய பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, இறைவன் மீது இருக்கிற அதீத ஒரு ஆழமான நம்பிக்கையோடு நாம் கேட்கிற பொழுது நம்முடைய தேவைகளை அவர் நிறைவு செய்வார். நம் ஒவ்வொருவருடைய மனதில் இருக்கிற ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள் எல்லாவற்றையும் மன்றாட்டுக்களாக அவருடைய பாதத்திலே நாம் சமர்ப்பிப்போம். பகிர்ந்தளிக்க எம்மை அழைக்கும் இறைவா, திரு அவையை வழிநடத்துகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருப்பால் துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் இயேசுவின் அன்பு கட்டளையின் பொருள் உணர்ந்து இயேசுவின் அன்பில் இறுதி வரை நிலைத்து நின்று பிறரை அன்பு செய்து வாழும் வரங்களை பொழிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, உம் படைப்புகளை பழுகி பெருகச் செய்யும் எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்களுக்காக சிறப்பாக மன்றாடுகின்றோம். எம் நாட்டில் நிலவுகின்ற பசி, பட்டினி, நோய்கள், குடிபோதை என்று பாதிக்கப்பட்டு அவதியுறும் எம் ஏழை எளிய மக்களை பாரும்.
அவர்கள் வாழ்க்கை நிலை மாறி மேலோங்கி வளர எம் நாட்டு தலைவர்கள் தாராள மனதுடன் உழைத்திட தேவையான ஆற்றலை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பண்பாளரே எம் இறைவா, இத்திருப்பலியில் பங்கு கொள்கின்ற நாங்கள் அனைவரும் இறை பக்தியிலும் புனித தோமையாரின் விசுவாசத்திலும் வளர்ந்து இறை நம்பிக்கையை எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் வாழ்ந்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான ஆண்டவரே, எம் பங்கில் உள்ள முதியோருக்காக நோயுற்றோருக்காக ஜெபிக்கின்றோம். நீரே இவர்களது பிணிகளை போக்கி நல்ல உடலுள்ள நலனை தரவும் அவர்களது தனிமையிலும் நீரே உற்ற துணையாக இருக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கரங்களை குவித்து கண்களை மூடி நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலே புரிய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற அனைத்து அற்புத அதிசயங்களுக்காக இந்த நேரத்திலே ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, இதோ இந்த திருப்பலியிலே பக்தியோடு பங்கு பெற்று கொண்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக. இதோ எங்கள் மனதில் இருக்கின்ற தேவைகள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. இந்த திருப்பலி பீடத்திலே இன்னும் சில மணித்துளிகளில் ஒப்பு கொடுக்கப்படுகின்ற அந்த காணிக்கைகளோடு எங்களுடைய மன்றாட்டுக்கள், ஏக்கங்கள் அனைத்தையும் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசிர்வதிப்பீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே. நோய் நொடிகளினால் வருந்துகின்ற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு ஆசிர்வாதத்தை தருவீராக. நல்ல உடல் உள்ள சுகத்தோடு நாங்கள் நலமோடு வாழ நீர் எங்களை தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே. இன்னும் எங்கள் இதயங்களில் இருக்கின்ற பல்வேறு கஷ்டங்கள், கவலைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் இவை எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களுடைய வாழ்விலிருந்து இவற்றை எடுத்து அன்பின் குடும்பமாக, மகிழ்ச்சியின் குடும்பமாக, சமாதானத்தின் குடும்பமாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ நீர் எங்களுக்கு துணை செய்வீராக. அன்பு ஆண்டவரே, இதோ எங்களுடைய வாழ்விலே இலக்கு தெளிவோடு வாழ நீர் எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே. எங்களுடைய இலக்கை அறிந்து கொள்ள உம்முடைய திட்டம் எங்களுடைய வாழ்வில் எதுவாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் வல்லமையையும் தருவீராக. குழப்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நல்லதொரு எதிர்காலத்தை, வளமான நலமான வாழ்வை நீர் நாங்கள் ஒவ்வொருவரும் அடைந்திட எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும். நாங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எவ்வாறு வாழ வேண்டும் என்கிற உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்துவீராக. அன்பு ஆண்டவரே, இதோ எங்களுடைய வாழ்க்கையில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாமல் நாங்கள் உண்மைக்காக, நீதிக்காக, நேர்மைக்காக என்றும் வாழ நீர் எங்களுக்கு தைரியத்தையும் ஆற்றலையும் சக்தியையும் தருவீராக. அன்பு ஆண்டவரே, நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் முடிவுகளையும் ஆசிர்வதித்து அனைத்திலும் எங்களுக்கு வெற்றியை தந்தருளும். தொடர்ந்து எங்களை வழிநடத்தி பாதுகாப்பீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நான் தர
அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையின்றி பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு உரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்தூதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தும் நாங்கள் உம் கொடைகளை எங்களில் பாதுகாக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழுமாயராகிய நீ வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க உம் திருத்தூதரான புனித தோமாவை எங்கள் நாட்டுக்கு அனுப்பினீர். தூய ஆவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலேயே உம்மில் நம்பிக்கை கொள்வோரின் பேறு பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணர செய்கின்றீர். ஆகவே இன்றும் என்றும் வான தூதர்களின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரல் எழுப்பி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர்
கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்றிருக்கிற நாம் நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை கரங்களை விரித்து சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் நமக்கு தருகிற நிறைவான அமைதியை அருகில் இருப்போரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறி தருகின்ற அன்பின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை பாதுகாத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். மன்னவன் உனக்காய் என்னை கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை
இவ்வருளடையாளத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோ. அதனால் திருத்தூதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையால் கண்டுணரவும் அவரை எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் சீடருள் ஒருவரே நீர், இந்திய நாட்டிற்கு வருகை தந்தீர். தோமை புனிதரே துணிவுடனே தேவனின் செய்தியை கொண்டு வந்தீர். இயேசுவின் சீடருள் ஒருவரே நீர். பாரத மண்ணில் கிறிஸ்துவின் செய்தியை பலருக்கு போதித்து புனிதம் பெற்றீர். பாரத மண்ணில் கிறிஸ்துவின் செய்தியை பலருக்கு போதித்து புனிதம் பெற்றீர். 12 சீடருள் ஒருவரே நீர். 12 சீடருள் ஒருவரே நீர். பல தடைகளை கடந்து நீர் பணி செய்தீர். தடைகளை கடந்து நீர் பணி செய்தீர். இயேசுவின் சீடருள் ஒருவரே நீர். இந்திய நாட்டுக்கு வருகை தந்தீர். தோமை புனிதரே துணிவுடனே தேவனின் செய்தியை கொண்டு வந்தீர். இயேசுவின் சீடருள்